ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நான் வந்து ஹால்ஸ் சாப்பிட போகிறேன். ஹால்ஸில் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் பிரதர்ஸ்ன்றவங்களால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1893ல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 1927ல் தான் இந்த ஹால்ஸ் வந்து விடுறாங்க. இந்த மென்தோலிப்டஸ் கேண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் ஏன் ஹால்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலாக ஹால்ஸ் ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வந்து தொண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை அதனால கூட வச்சிருக்கலாமா என்னமோ எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக நம்ம இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் இருக்கும். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டுன்றது ஒரு நேமு, சைடு பாட்டமு, ஆனியன்ஸு, ப்ராடு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான நேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஹால்ஸ் மிட்டாய்க்கும் வந்து அவங்க ஊரில் வந்து அவங்க அப்பா ஜெர்மன் பேஸ் பண்ணி அந்த ஹால்ஸின் தொண்டையை பற்றி வச்சிருப்பாரோன்ற டவுட்டில் இந்த ஹால்ஸ்ன்ற பேர் வச்சிருக்கலான்றது என்னோட அபிப்பிராயம். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், இந்த ப்ராடக்ட்க்கு எதுக்காக இந்த பேர் வந்தது, இல்லாட்டி எதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்ற ப்ராடக்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் எதுக்காக இந்த பேர் வந்தது, எதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பற்றி வீடியோவும் போட போகிறேன் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக நான் புக் சீரீஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த சைக்காலஜி ஆஃப் மணியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக அதில் எடுக்க வேண்டியது இருக்கிறதால ஸோ அடுத்தடுத்து என்னால் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.